எங்க அத்மா வீட்ல இருந்து வந்திருக்கோம். எங்க மாமியார் வீட்ல இருந்து என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்க்கலாமா? நிறைய கொடுத்து அனுப்புனாங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட தான் இது. காஷ்மீர்ல இருந்து ரிட்டர்ன் வரப்போ கொஞ்சம் பார்சல் வந்து அங்க இறங்குச்சு. அதுல அந்த பாக்ஸ் வந்து அங்க போயிடுச்சு. சரி அரிசி கொட்டி வைக்க வந்து இங்க பாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் எடுத்து வந்தேன். அது கூடவே வச்சுட்டு என்னென்ன கொடுத்தாங்களோ சேர்த்து எடுத்து வந்தேன். இன்னும் ஓபன் பண்ணி பார்க்கலாமா? என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கி வச்ச ஒரு ஸ்பீக்கர். சூப்பரா இப்பயுமே ஒர்க் ஆகுது. செக் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு வந்தோம். அதுக்கடுத்து நித்திக்கோட பேக் ஒன்று இருந்தது. சரி அதை வந்து எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தோம். அங்க வந்து லெமன் ட்ரீ இருக்கு. அதனால லெமன் எடுத்துட்டு வந்தோம் நிறைய. எல்லாமே நல்லா பெருசு பெருசா வரும். சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேழ்வரகு மாவு கொடுத்தாங்க. கேழ்வரகு மாவு எடுத்துட்டு வந்தோம். கொஞ்சம் சாம்பார் பொடி, திரிபல மாத்திரை எங்க ஹஸ்பண்டுக்காக கொடுத்தாங்க. என் தம்பி வந்து கொஞ்சம் கற்கண்டு வேணும்னு சொன்னான். அதனால கற்கண்டு கொடுத்தாங்க. கொஞ்சமா பாதாம் பிஸ்னி. எங்க மாமனார் வந்து நாட்டு மருந்து கடை அது போல வச்சிருக்காரு. கொஞ்சம் பூஜை சாமானும் வைப்பாரு. அதனால அவர் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சப்ஜா விதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம். சப்ஜா விதையும் எடுத்துட்டு வந்தோம். பாதாம் பிஸ்னியும் எடுத்து வந்தோம். இதுல மெயின் ஐட்டமே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்லயே போட்ட ஆவக்காய். மாங்காய் வந்து கொஞ்சம் தாளிக்காம ஸ்ட்ரெயிட்டா உப்புல காரத்துல போட்டுட்டு எண்ணெய் மட்டும் ஊற்றி பண்ணுவாங்கல்ல, அடுப்புலயே வைக்காம பண்ணுவாங்கல்ல ஆவக்காய் ஊறுகான்னு சொல்லிட்டு, அதான் கொடுத்தாருந்தாங்க. வீட்லயே செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாருந்தாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நல்லா வீட்லயே காய்ச்சின எண்ணெய், தேங்காய் எண்ணெய். வீட்லயே காய்ச்சின தேங்காய் எண்ணெய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊத்தினாலும் இது போல நீங்க டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா இதுவே அந்த ஈரத்தை இழுத்துக்கும். அந்த ஈரத்தை இழுத்துக்கிட்டு வெளியே வந்து ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். நான் எண்ணெய் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நார்மலான பாட்டில் தான். நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லீக் கூட ஆகல. டிஷ்யூ பேப்பர் தான் போட்டுருக்கீங்க பாருங்க. ஒரு இதுவுமே இல்லாம பத்திரமா எடுத்துட்டு வந்திருக்கேன். சூப்பரா இருக்கு எண்ணெய். நல்லா வீட்லயே காய்ச்சின எண்ணெய். செம்பருத்தி பூ, கருவேப்பிலை, அது போல நிறைய ஒரு 10-15 ஐட்டம் எங்க அம்மா போட்டு செஞ்சு வச்சிருந்தாங்க. அதை கொடுத்து அனுப்புனாங்க. சுத்தமா முடி போயிடுச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு கொடுத்து அனுப்புனாங்க. எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. இதுலதான் ஊறுகாய் இருக்கு. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஊறுகால ஒரு இது கூட பண்ணல. இது போல டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டே நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா வெளியே ஸ்ப்ரெட் ஆகாம ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கிளீனா இருக்கு. நான் எப்படி வச்சனோ அதே போல. இதுவுமே இங்க எவ்வளவு எண்ணெய் இருக்கு பாருங்க. ஒரு லீக் கூட இல்லாம நல்ல சூப்பரா பெர்ஃபெக்ட்டா வந்துருது இந்த வாட்டி ஊருக்கு. சில டைம் லீக் ஆயிடும். அதனால கொஞ்சம் சேஃபா தான் எடுத்து வருவேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் அப்படியே பீஸ் பீஸா தெரியுதுங்களா? அழகா இருக்கு. எவ்வளவு எண்ணெய் இருக்கு பாருங்களேன். மிதக்குது எண்ணெய். ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு ஊறுகாய். எங்க அத்மா போட்டா சூப்பரா இருக்கும் ஊறுகாய். டேஸ்டும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு வந்து போட்டுக்குவாங்க. சூப்பரா இருக்கு. கீரை வந்து காலையிலேயே வந்தது. நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சுட்டேன். இதான் சமைக்க போறேன் இன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்து 1 kg தக்காளி வாங்கினேன். சூப்பரா இருந்தது. 25 rupees தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு வாங்கிட்டு வந்தேன். வீட்டுல சுத்தமா இல்ல, காலி ஆயிடுச்சு சொல்லிட்டு துவரம் பருப்பு வாங்கிட்டு வந்தேன். பாகற்காக்கு கிலோ 80 ரூபாய் விற்கிறாங்க. சரி நம்மளுக்கு 1/2 கிலோ போதுன்னு சொல்லிட்டு 2 பாகற்காய் நல்லா பெருசு பெருசா வாங்கிட்டு வந்தேன். நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தந்திருந்தாங்க லாஸ்டா. சரி அதுதான் இது. அப்படியே அள்ளி போட்டாரு. அதனால அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் கொஞ்சம் வாழைப்பழம் கொஞ்சம் நல்லா பழுத்துருச்சு. அதனால 20 பாக்கெட்டா தந்தாங்க. 2 தேங்காய். ஆசைப்பட்டு ஒரு 2 பேரிக்காய் வாங்கிட்டு வந்தேன். சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் வருதுன்னு சொல்லிட்டு.
நாளைக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு நித்திக்கு வந்து சவுச்சோ காலையிலே சொல்லிட்டு போட்டாரு. நாளைக்கு வந்து எனக்கு சவுச்சோ கூட்டு வைக்கணுமா, லஞ்ச் பாக்ஸ் குடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பீட்ரூட்டு. என்ன வாங்குறதுன்னே தெரியல. கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு வாங்குறதுனால 2 கேரட்டு. மேட்சிங்கே இல்லாம தான் வாங்கிட்டு வந்தேன். சரி கொஞ்சம் நம்ம மேட்ச் பண்ணிக்கலான்ட்டு. ஒரு வீட்ல மாதுளம்பழம் வளர்ந்திருந்தது. அது குட்டியா தான் இருக்கு. அதுலயே வந்து நல்லா காயா இருக்கு. சரி அதனால கொஞ்சம் தந்திருந்தாங்க அந்த பாட்டி. எப்படி இருக்குன்னு பாருங்க. குட்டி குட்டியா தான் இருக்கு மாதுளம்பழம். சரி தந்ததுக்கு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது. ஃப்ரீயா தானே தராங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய்.